தாவேகாவின் மாமல்லபுரம் சிறப்பு பொதுக்குழுவும் அதில் நிறைவேற்றப்பட்ட 12 தீர்மானங்களும் இன்றைய தலைப்புச் செய்தி. அதில் விஜய் பேச்சுதான் ஹைலைட். கரூர் சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று திரும்ப திரும்ப சொன்ன முதல்வர் சட்டமன்ற உரையிலேயே தாவேகாவுக்கு எதிரான வன்ம அரசியலை பேசியதாக குற்றம் சாட்டிய விஜய், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளை விமர்சித்த உச்சநீதிமன்ற கருத்துக்களை திமுகவுக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிரானதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில்தான் போட்டி என்ற விஜயை முதல்வர் வேட்பாளராக பொதுக்குழு தீர்மானம் அறிவித்திருக்கிறது. கூட்டணியை அமைப்பது தொடர்பான அதிகாரங்களையும் பொதுக்குழு விஜய்க்கு கொடுத்திருக்கிறது. தாவேகா கூட்டணிக்கு போகாது, தாவேகாவை நோக்கி வரும் கட்சிகளை கூட்டணிக்கு சேர்த்துக் கொள்ளும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது பொதுக்குழு. மொத்தத்தில் கூட்டணி கதவுகளை தாவேகா அடைத்திருப்பது 2026 எந்த கட்சிக்கு சாதகமாக அமையும் என்பதையும் இயல்பாக எழும் கேள்விகளோடு விவாதிக்கிறது RDX.